தமிழக அரசியல் களம் அனல் பறந்து கொண்டிருக்கிறது. பிரதமர் மோடி போன மாசம் 23ஆம் தேதி மதுராந்தகம் வந்தப்ப எல்லா கூட்டணி கட்சிகளோட தலைவர்களையும் அந்த மேடையில ஒன்னா உட்கார வச்சிருந்தாங்க. அதுல இருந்து எங்க கூட்டணிய பாத்தீங்களா, வலிமையான கூட்டணியை அமைச்சிருக்கோம்னு அதிமுக பாஜக லீடர்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எங்க கூட தேமுதிகவும் வந்துரும்னு சிலர் நம்புறாங்க. ஆனா தேமுதிகவோ திமுக கூட மும்முரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜோர்ல தான் நேத்து சென்னையில அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டியிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. இந்த கூட்டம் முடிஞ்சதும் 2ஆம் கட்டமாக சில தேர்தல் வாக்குறுதிகளையும் அறிவிச்சாரு எடப்பாடி. போன ஜனவரி 17ஆம் தேதி எம்ஜிஆர் பிறந்த நாள் அன்னைக்கு கொஞ்சம் வாக்குறுதிகளை முதல் கட்டமாக வெளியிட்டிருந்தாரு. அதோட தொடர்ச்சியா நேத்து முதியோர், விதவை பெண்கள் உதவித்தொகை உயர்த்தப்படும், சிறுபான்மை பெண்களுக்கு கடன் தரப்படும், மாணவர்கள் கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும்னு வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு எடப்பாடி.